ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் ஆராதனை முடிச்சுட்டு இறங்கி கீழே வந்தேன். பத்மா அம்மா கடகுளத்தில் பத்மா அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்கள பற்றி ஜெபக்குறிப்பு வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஆப்ரேஷனுக்காக போயிருக்காங்கன்னு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு கீழே இறங்கினா சிஸ்டர் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னாங்க. அது அவங்களே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சொல்லுங்கள் சிஸ்டர். நாங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். இங்கே இதுவும் ட்ரீட்மெண்ட்டு சரியாக பார்க்குற மாதிரி தெரில, அதனால நாகர்கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 1 வாரம் தங்கியுமே எங்களுக்கு சரியாக உள்ள ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து லாஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன். அதில் எடுத்து பார்த்துட்டு இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள ஆப்ரேஷன், அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, திருவனந்தபுரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க அந்த ஒரு பேப்பர் ஒன்று எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பரையும் கொண்டுட்டு நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. உள்ளே போன உடனே அந்த டாக்டரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இந்த கட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேன்சர் கட்டி தான் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு 2 வாரம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, 2 வாரம் கழித்து திரும்ப வந்து எங்களை பாருங்கள், அப்போது ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆப்ரேஷன் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து வந்துட்டோம். 2 வாரம் கழித்து ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, வந்துட்டோம். அந்த இடத்துல நாங்கள் வந்து பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்தோம். ஏசப்பா, அந்த கட்டி வந்து உங்கள் ரத்தத்தினால இது வந்து கரையணும், நான் வந்து அந்த இடத்துல நான் சாட்சியாக நிற்கணும் ஏசப்பா, ஒரு பொருத்தனையோடு நாங்கள் உங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கணும், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஏசப்பா, குடும்பமாக உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஏசப்பா, அந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா, எந்த ஒரு ஆப்ரேஷனும் இருக்கக்கூடாது ஏசப்பா, நீங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மகிமையை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா, இந்த இடத்துல நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா, ஆப்ரேஷன் பண்ணாலே அந்த இடத்துல இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு மனசே கிடையாது. எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு பாரப்பட்டு ஜெபிச்சுட்டு அந்த 2 வாரம் கழித்து டாக்டரை பார்க்க போனோம். அதே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படியே சிரிச்சுட்டே சொன்னாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், அவங்க நல்லா ஆயிட்டாங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு. அந்த இடத்துல வந்து நான் ஏசப்பாவோட முகத்தை பார்த்தேன். ஏசப்பா அந்த இடத்துல இருந்து எனக்கு பதில் சொன்ன மாதிரியே இருந்து, உங்கள் அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சு, நீ வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து, எங்களையும் ஏசப்பா விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.